அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி கம்பம் நேதாஜி அறக்கட்டளையில் இருக்கிற அந்த குழந்தைகளோடு மதுரை வேளாண் கல்லூரி மாணவிகள் காட்டிய அந்த அன்பிற்கு அடைக்கும் தாளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக அவர்களும் மாறி அந்த குழந்தைகள் மீது அவர்கள் காட்டிய பரிவு அன்புங்கிறது அளப்பரியது. அந்த குழந்தைகளோட விளையாண்டு குழந்தைகளுடைய அவர்களது அந்த செல்ஃபோனை எல்லாம் கொடுத்து புகைப்படம் எடுக்க வச்சு அவங்க காட்டிய அன்புக்கு அளவே சொல்ல முடியாது. உண்மையிலே அந்த வேளாண் கல்லூரி மாணவிகள் நேதாஜியில் குழந்தைகள் மீது காட்டிய அன்புங்கிறது உண்மையிலேயே மிகவும் போற்றுதலுக்குரியது. குழந்தைகளோட அவங்க விளையாண்டு ஒரு கேரம் போர்டு வாங்கிட்டு குழந்தைகளோட உட்காந்து அவங்களும் விளையாண்டு குழந்தைகளோட நடனமாடி குழந்தைகளை நடனமாடி ரசிக்க வைத்து அவர்களும் ரசித்து குழந்தைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி அந்த குழந்தைகள் மீது அவர்கள் காட்டிய அன்பு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒன்று. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள பிரிய முடியாமல் குழந்தைய அந்த அவர்கள் காட்டிய அந்த பாசத்திற்காக ஏங்கியதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்களோட விளையாடுங்கன்னு சொல்கிற அளவிற்கு அந்த குழந்தைகள் அவங்க மேலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தோடு அந்த குழந்தைகள் அந்த வேளாண் கல்லூரி மாணவிகளோடு இருந்தாங்க. உண்மையிலே அந்த வேளாண் கல்லூரியிலிருந்து வந்த மரியாதைக்குரிய சகோதரிகள் ரீமா, லக்ஷனா, மனிஷா, பவித்ரா, சப்ரீன், ரோஸ்லின், ரோசன் சபிகா, பர்ணவஸ்ரீ இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நேதாஜியில் குழந்தைகளின் சார்பாகவும் நேதாஜி ஆதரவுற்றோர் முதியோர் இல்லத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்க மூலமாக தான் இன்னும் இந்த உலகம் உயிர்ப்போடு இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இவங்க மூலமாக நாங்கள் அறிய முடிஞ்சு. அப்படிப்பட்ட மதுரை வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.